Hi friends, welcome to my channel AKS Brights. நாம் இந்த வீடியோவில் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நியூவாக என்ன அப்டேஷன்ஸ் வந்திருக்குன்றதும் பார்க்கலாம். ரீஃபண்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு தேர்ட் லைனில் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 16 to 30 to 60 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். 16 ஒர்க்கிங் டேஸ், ஓகேங்களா? ஸோ அது முடியே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை உங்கள் டவுன்லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 18% டிஸ்கவுண்ட் போக நமக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்டாக அவங்க லீவ் விடுறதுக்கு முன்னாடி யார் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கலேருந்து தான் வந்து வித்ட்ரால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ரீஃபண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் லாஸ்ட்டில் லீவ் விடுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காப்புல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கு கம்பெனிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப்லைன்னா மெயிலேருந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணினா அமௌண்ட் கிரெடிட் ஆன பிறகு நீங்கள் அந்த ப்ரூஃபை வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் அந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்கள் அந்த ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணி எஸ்பிஓக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 18% டிடெக்ஷன் போக நமக்கு ரீஃபண்ட் வந்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் அந்த 18% அமௌண்ட் வந்து கம்மியாக இல்லை வேலெட்டில் ஏர்னே பண்ணாதவங்களுக்கு அந்த 18% கிரெடிட்டட் அமௌண்ட்டாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸோ உங்களுக்கு 18% ரிலேஷன் போக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரில் மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லைன்னா மெயிலில் மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆன பிறகு நீங்கள் அதோட ப்ரூஃபை வந்து எஸ்பிஓ அவங்க கொடுக்குற மெனுவில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மெனுவில் வந்து நீங்கள் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இல்லை நான் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறேன்னு விருப்பம் பண்ணுறவங்களும் இந்த ஃபார்மை எஸ்பிஓ கேரை கான்டாக்ட் பண்ணி அதர்ஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸோ ஐ வில் கண்டினியூ டு எஸ்பிஓ ப்ளீஸ் ஆக்டிவேட் மை ஐடி ஏதோ ஒரு மெசேஜ் சார் நோட்டீஸ் ஃபுல்லில் சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் டைப் பண்ணி நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் வித்தின் 3 டேஸில் உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதில் விருப்பப்படுறவங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணலாம். எனக்கு ரீஃபண்ட் தான் வேணுன்றவங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி கரெக்டாக அது ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் டவுன்லைனருக்கு இப்போ ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்க வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய் கைஸ்.